தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இரண்டு மனங்கள் ஒன்றாக இணைவதுதான், உணர்வுகள் இணைவதுதான், குடும்பங்கள் இணைவதுதான் உண்மையான திருமணம் என்று நாம் அறிவோம். ஆனால் திருமணம் பற்றிய பாரம்பரிய நெறிமுறைகள் தற்போது பெரிய அளவில் மாற்றமடைந்து வருகின்றன. நல்லா படி, ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை கூட்டின்னு செட்டில் ஆயிடு. இதுதான் நம்ம ஊரில் தலைமுறையாக பெண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை அல்லது அட்வைஸ் என்று சொல்லலாம். குடும்பம், கணவர், குழந்தைகள், இதுதான் ஒரு பெண்ணின் முழுமையான வாழ்க்கை என்று நாம் நம்புகிறோம். ஆனால் சீனாவில் சில பெண்கள் தங்கள் சுதந்திரம் மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்தி கென்ஸ் என்று அழைக்கப்படும் ஆண்களை துணையாக வைத்துக்கொள்ளும் கலாச்சாரம் மிக வேகமாக பரவி வருகின்றது. இந்த கென்ஸ் என்பவர்கள் யார் என்று கேட்டால், ஒரு பெண்ணுக்கு இவர்கள் கணவனும் இல்லை, காதலனும் இல்லை, சட்டப்படி ஒரு ப்ரொஃபஷனல் உதவியாளர் என்று சொல்லலாம். பார்மி பொம்மையின் நேர்த்தியான சிகை அலங்கார காதலனின் பெயரான கென் என்பதுதான் இவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயராகும். ஒரு திருமணம் ஆகிவிட்டால் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சமாதானங்கள், மாமியார் நாத்தனார் பஞ்சாயத்து என்று 1000 இருக்கும். எனவேதான் சீனர்கள் கென்ஸ் முறையை மிகவும் விரும்புகிறார்கள். இந்த கென்ஸ் முறையை பற்றி நாமும் தான் தெரிந்து கொள்வோமே என்ற ஆவலுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். இந்த கென்ஸ் என்பவர்கள் ஓரளவு சிகிச்சையாளர்கள், ஓரளவு சமூக துணை நிற்பவர்கள், வாழ்க்கையை மென்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதற்கான ஒரு விலைக்கு வாங்கப்பட்ட ஆண்கள் தான் இவர்கள். சீனாவின் முதல் நிலை நகரங்களான பெய்ஜிங், ஷாங்காய், சென்சைன் ஆகிய இடங்களில் இவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. சீனாவில் கென்ஸ் முறை என்பது வசதி படைத்த மற்றும் நடுத்தர வர்க்க பெண்கள் பாரம்பரிய திருமண உறவுகளை தவிர்த்து தங்கள் தேவைகளுக்காக ஆண்களை வாடகைக்கு அமர்த்தும் ஒரு கலாச்சார போக்கு ஆகும். கென்ஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் தேவைப்படும் பெண்களுக்காக பல்வேறு பணிகளை செய்யவும் தோழமையாக இருக்கவும் வாடகைக்கு அமர்த்தப்படும் ஆண்கள் ஆகும். இவர்கள் இளமையான மற்றும் வசீகரமான ஆண் பணியாளர்களாகும். திருமணம் மற்றும் குழந்தை பெற்றுக்கொள்வது குறித்த இளைய தலைமுறையினரின் பாரம்பரியம் அற்ற அணுகுமுறையே இந்த கென்ஸ் முறைக்கு காரணமாக கருதப்படுகிறது. முறையாக திருமணம் செய்து கொள்ளாமல் ஆண்களை துணைக்கு வைத்துக்கொள்ளும் இந்த புதிய சீனாவில் பரவி வரும் கலாச்சார போக்குதான் கென்ஸ் முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கென்ஸ் அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்வதுடன் ஒரு கணவரைப் போலவே உறுதுணையாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சீனா, ஜப்பான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் திருமணம் மற்றும் குழந்தை பெறுதலை இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் தவிர்க்க தொடங்கியுள்ளனர் என்பது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும். இதனால் திருமணம் மற்றும் குழந்தை பெறுதலில் ஆர்வத்தை ஏற்படுத்த அந்த அரசுகள் புதிய சலுகைகளை அறிவித்து வருகின்றன. இந்த கலாச்சாரமானது அந்நாடுகளின் ஆட்சியாளர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கென்ஸ் என்பவர் வீட்டு வேலைகளை பலவற்றையும் சமைத்தல், சுத்தம் செய்தல் போன்றவற்றில் உதவுவது மட்டும் அல்லாமல் ஷாப்பிங் செல்வது, உணர்வுபூர்வமான ஆதரவை அளிப்பது என ஒரு துணை செய்யும் பல விஷயங்களை செய்கிறார்கள். மேலும் இவர்களுடன் எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடுவது கிடையாது என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை எப்போது வேண்டுமானாலும் நிறைவேற்ற தயாராக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் வெளியிட்ட வீடியோ மூலம் இந்த விஷயம் உலக அளவில் வைரலாகி உள்ளது. அந்த வீடியோவில்
சீனாவில் பெண்ணியம் என்பது வேறு ஒரு கட்டத்தில் உள்ளது. பல வசதியான சீன பெண்கள் தனிமையில் வாழ விரும்புகிறார்கள். அதனால் கென் எனப்படும் இளம் அழகான உதவியாளர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயரமான உடல் தகுதியை கொண்ட மென்மையான போக்கு உள்ளவர்களே கென்ஸ்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சாதனை புரியக்கூடிய இவர்கள் சாதாரண கணவர்களைப் போல மறுப்பு கூறாமல் பெண்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். இந்த விசித்திரமான கென்ஸ் கலாச்சாரம் குறித்த வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் 4.4 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று ஆதரவாகவும் எதிராகவும் பலதரப்பட்ட கருத்துக்களை ஈர்த்து வருகிறது. இந்தியாவுக்கு நேர்மாறாக மக்கள் தொகையில் முதியோரை அதிகம் கொண்டுள்ள சீனாவில் இத்தகைய கலாச்சாரம் அதிவேகம் எடுத்து வருகிறது. இந்த கலாச்சாரம் தலை தூக்க முக்கிய காரணம் வசதி படைத்த பெண்கள் ஒரு துணையுடன் வாழ விரும்பினாலும் பாரம்பரிய உறவில் இருக்கும் எந்த ஒரு கட்டாயமான பொறுப்புக்கும் கட்டுப்பட விரும்புவதில்லை என்பதுதான். இந்த சீன கலாச்சாரம் நமது நாட்டிலும் வந்துவிட்டால் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு கூறுவது போல, கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்ன, உண்பதில் எவர் உடம்புக்கு எது உதவாது என்றெல்லாம் கண்டனர். கரிகள் தோறும் உண்பவர்தம் முகத்தை கண்டாள் எனும் பாடல் பொருள் அற்றதாக ஆகிவிடும். கென்ஸ்கள் சமைக்கும் உணவுதான் அனைவருக்கும் உணவாக பரிமாறப்படும் என்பதுதான் உண்மை. இதற்கு உதாரணமாக 40 வயதான ஒரு பெண் தொழிலதிபராக இருக்கக்கூடிய அவர் தன் மனநிலையை பொறுத்து பல கென்ஸ்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களை சுழற்சி முறையில் மாற்றிக்கொள்வதாகவும் வெளியிடப்பட்ட செய்தி கூறுகிறது. இவர்கள் ஒரு கணவனைப் போலவே பெண்களுக்கு உணர்வு பூர்வ ஆதாரமாகவும் எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இது ஒரு உண்மையான சேவை தொழிலாகவே வளர்ந்து வருகிறது. இது பெண்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் சமூக மாற்றம் பற்றிய புதிய பார்வையை வழங்குகிறது. இந்த புதிய கலாச்சாரம் பாரம்பரிய திருமண கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வளர்ந்து வருவதுடன் பெண்களின் சுய தலைமையை முன்னிறுத்தும் ஒரு நிகழ்வாக விளங்குகிறது என்பதுதான் உண்மை. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே என்று எவ்வளவுதான் நாம் கூக்குரலிட்டாலும் பெண்ணுக்கு என்று இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை நம்மால் விட்டு கொடுக்க முடியவே முடியாது. நேற்று காதல் கண்டு இன்று கணவன் கொண்டு நாளை அடுப்பில் வெந்திட ஆசை இல்லை. முதலில் மாலை சூட்டும் பிறகு விலங்கு பூட்டும் உங்க கசாமுசா கல்யாணம் தேவையில்லை என்னும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மின்சார கனவு பாடலை வாழ்வியலாக மாற்றும் காலம் இதே போக்கில் சென்றால் இன்னும் வெகு தொலைவில் இல்லை எனும் தீர்க்கதரிசி பார்வையை நினைவுபடுத்தி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.